ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் VLOOKUP ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபைண்ட் ஃபங்க்ஷனோட அட்டாச்மெண்ட் தான். ஸோ ஒரு வேல்யூ வந்து நம்ம ஒரு ஷீட்டில் ஃபைண்ட் ஆப்ஷன் கொடுத்து இப்போ நம்ம தேடுறோம் அப்படின்னா நமக்கு எப்படி அது கிடைக்குதோ அதே மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 103 இதில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கணும், ரோல் நம்பரு, நேமு, மார்க்ஸ், ஒரு மார்க் ஷீட் மாரி நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்து லுக்கப் பண்ண போகிறோம். இப்போ 103 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க 103 யாருக்காங்க, சரண், 91 மார்க்கு. இப்போ VLOOKUP ஃபங்க்ஷனும் இதே மாதிரிலாம் ஒர்க் ஆகும். அது ஃபுல்லாகவே ஒரு காலமில் எவ்வளோ டேட்டா இருக்கோ அது எல்லாத்தையும் இருக்கும். VLOOKUP ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து எல்லாரும் வந்து எக்ஸல் வந்து ரொம்ப லோ வெர்ஷனாக வச்சுருப்பாங்க. அவங்களும் ஹை ஃபார்முலா இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. VLOOKUP ஃபங்க்ஷன் எல்லா சிஸ்டத்துலையும் மேக்ஸிமம் சிம்பிளாக இருக்கிறதுல கூட ஒர்க் ஆகும். இப்போ ஷீட் 1ல் நான் என்ன வச்சுருக்கேன்னா, ரோல் நம்பரு, நேமு, மார்க் ஷீட்டு, இதுதான் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு டேட்டா இருக்கக்கூடிய வேல்யூ ஷீட். ஷீட் 2ல் இப்போ நம்ம எந்த டேட்டா வேணுமோ அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நேம் மட்டும் நமக்கு வேணும். 106 அப்படிங்கிற நம்பருக்கு நேம் வேணும் அப்படின்னு நம்ம இதேமாரி ஒரு 1000 டேட்டா இருக்குது அப்படின்னா 1000 டேட்டாவில் நம்ம ஒன்று சர்ச் பண்ணி ஃபைன் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. அதனால VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல செல்லை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா ஃபார்முலாவோட ஃபங்க்ஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். VLOOKUP அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் VLOOKUP வந்து நீங்கள் எக்ஸல்லையும் யூஸ் பண்ணலாம், கூகுள் ஷீட்லையும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்குமே காமன் தான். VLOOKUP சர்ச் இருக்கு, நம்ம எதை தேடுறோமோ அதை நம்ம கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இப்போ 106 அப்படிங்கிற நம்பர் தேடணும், அதை கிளிக் பண்ணிங்க. அடுத்து கமா கொடுத்தீங்கன்னா அடுத்து ரேஞ்ச் கேட்கும். நம்ம இந்த நம்பரை எதில் தேடணும் அப்படின்னு சொல்லி இந்த ரேஞ்சு எதில் நம்ம செட் பண்ணணும். இப்போ ஷீட் 1ல் தான் நமக்கு எல்லா டேட்டாவும் இருக்கு. வேல்யூ கரெக்டான டேட்டா ஷீட் 1 தான். அப்போது இந்த ரோல் நம்பர்லேருந்து இது ஃபுல்லாக நீங்கள் வந்து இப்படி செலக்ட் பண்ணிட்டு எக்ஸலாக இருந்தீங்கன்னா F4 எடுத்தீங்கன்னா டாலர் சிம்பிள் வந்து அது ரோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். எல்லாமே கூகுள் ஷீட்டுக்கு இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அடுத்து கமா கொடுத்துருங்க. இப்போ இண்டெக்ஸ்ன்னு கேட்குது. இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, செலக்ட் பண்ணதில் நம்பர் கவுண்ட் பண்ணிங்க. ரோல் நம்பர் ஃபர்ஸ்ட்டு 1, இது 2, மார்க்ஸ் 3, இதுதான் வந்து இண்டெக்ஸ். இப்போ நம்ம ரிசல்ட் நம்ம எதுக்கு வேணும் அப்படின்னா, நேம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு வேணும். அப்போ இது 2வது இடத்துல இருக்கிறதுனால 2 அப்படிங்கிறத கொடுத்துங்க. அடுத்து கமா கொடுத்தீங்கன்னா இது சார்ட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருக்கு. இதுல என்னன்னா, நீங்க 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டா 106 அப்படின்னு இருக்குன்னா 106ல் என்ன ரிசல்ட் இருக்கோ அந்த ரிசல்ட் மட்டும் தான் காட்டும். இதே வந்து அது வந்து கரெக்டான எக்ஸாக்ட் வேல்யூ. இப்போ இதே அந்த இடத்துல 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டான வேல்யூ. 106 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 106 இல்லை அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பர் 105, 104 அந்த மாதிரி பக்கத்துல இருக்க நம்பர் எது பக்கத்துல நியரஸ்டா இருக்கோ அதோட ரிசல்ட்டை நம்ம காமிச்சிடும். அதனால நமக்கு எக்ஸாக்டான வேல்யூனால 0 கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இப்ப 106 அப்படிங்கிறதுக்கு சக்தி அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிருச்சு. 106 ஷீட் 1ல் 106 யார் பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்திங்கிறது கரெக்டா வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி இந்த நம்பர் எல்லாத்துக்கும் நமக்கு வேணும், ஆன்சர் வேணும் அப்படிங்கிறதுனால இதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இப்படி கொண்டு போனீங்கன்னா பிளஸ் சிம்பல் மாரி ஒன்று காட்டும். அதை வந்து டபுள் டேப் பண்ணினா இது எல்லாத்துக்குமே வந்து ஃபில் ஆயிரும். ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஃபில் ஆயிரும். இதுல லாஸ்டா வந்து NA அப்படின்னு வந்துருக்கு. ஏன் NA வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 108 அப்படிங்கிற நம்பர் நம்ம டேட்டா டேபிள்லயே கிடையாது, அதனாலதான் இது NA அப்படின்னு வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி மார்க்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் வந்து அதே மாதிரி ஈக்குவல் டு கொடுங்க. VLOOKUP அப்படி ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த நம்பரை தேடுறோம். கமா கொடுத்துட்டு எந்த ரேஞ்சில் தேடுறோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துருங்க. இண்டெக்ஸ் எத்தனாவது இண்டெக்ஸா, இது வந்து 3வது இண்டெக்ஸா இருக்கு, அப்போ 3 கொடுத்துருங்க. கமா எக்ஸாக்ட் வேல்யூ வேணுங்கிறதுனால 0 கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுங்க. அவ்வளோதான். சக்திக்கு எத்தனாவது மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95. அதே மாதிரி எல்லாத்துக்கும் டபுள் டேப் பண்ணீங்கன்னா ஃபில் ஆயிரும். ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோ ஃபில் ஆயிரும். இப்போ 102வது நம்பர் யாரு பார்த்தீங்கன்னா பாலா. அவங்க மார்க் 76. 76 இருக்கு. அது மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க செக் பண்ணீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். இது நீங்க 10,000 20,000 அந்த மாதிரி அவ்வளோ டேட்டாஸ் இருக்கும்போது அதுல எக்ஸாக்டா கரெக்டான வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இது வந்து சிம்பிளாகவும் இருக்கும், அதே மாதிரி எக்ஸல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட அட்வான்ஸானதும் இருக்கு. அது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.